ஷேபாவினுடைய ராஜஸ்திரீ, சேபாவின் ராஜஸ்திரீ நமக்கு தெரிந்த ஒரு பெண்மணி. சாலமோனை பார்க்கிறதற்காக சேபா தேசத்திலிருந்து எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு வந்து சில காலம் சாலமோனோடு தங்கியிருந்து அவருடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு பிற்பாடு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு சென்ற ஒரு பெண். இது ஒரு இன்சிடெண்ட் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இந்த இன்சிடெண்ட்டை கிறிஸ்துவும் தான் பேசுகையில் கோட் பண்ணியிருக்கிறார். தென் தேசத்திலிருந்து வந்த ராஜஸ்திரீ சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தால், சாலமோனிலும் பெரியவராக நான் இருக்கிறேன், என்ன நீங்கள் அதிகமாக கேட்க வேணாமா அப்படிங்கிற அர்த்தத்தில் வசனங்களை அவர் பேசினார். ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதிகள் பெருசாக இல்லாத ஒரு காலத்தில் சேபா தேசம் இந்த நாளில் இருக்கிற ஏமன் தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறத்தாழ எருசலேமிலிருந்து 1500 மைல்கள், அதாவது 2000 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசம். ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஏமன். அங்கேருந்து எருசலேமுக்கு அவங்க பிரயாணப்பட்டு வருகிறார்கள். அதுவும் ஒட்டகங்களின் வழியாக வருகிறார்கள். வந்து அவரை பார்த்து அவரோடு பேசி அவருக்கு காணிக்கைகளை கொடுத்து தானும் தேவையானதை வாங்கி கொண்டு சொந்த தேசத்துக்கு செல்கிறார்கள். அவங்க கொண்டுட்டு வந்தது மட்டும் இல்லை, கப்பல்கள் வழியாகவும் சில பொருட்களை சாலமோனுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. இதெல்லாம் தான் வாசிக்க போகிறோம். இப்போ ஒரு பெண்மணி ஒரு மிகப்பெரிய சிரத்தை எடுத்து எருசலேமுக்கு வருகிறார். மிகப்பெரிய சிரத்தை. பெண்மணி முதல்ல, ரெண்டாவது மிகப்பெரிய சிரத்தை. நாடு விட்டு நாடு ஒரு பெண் தனியாக பிரயாணம் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும், என்னதான் ராணியாக இருந்தாலும். அதே நேரம் அவ்வளவு பரிவாரங்களோடு அவள் வந்தால், அதே மாதிரி போகும்போதும் அவ்வளவு பரிவாரங்களோடு போகிறாள். ஒரு மனித ஞானத்தை கேட்கிற முகமாய் ஒருத்தி இவ்வளவு பிரயாசப்பட்டானா, அவரிலும் பெரியவராயிருக்கிற, சாலமோனிலும் பெரியவராயிருக்கிற கிறிஸ்துவை நேசிக்கிறதிலும் தரிசிக்கிறதிலும் தேடுகிறதிலும் நாம் எவ்வளவு பிரயாசப்படணும். இந்த வார்த்தைகளோடு நான் பிரசங்கத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். சாலமோன்னு சொல்லும் போதெல்லாம் யோசிச்சுக்கோங்க, சாலமோனிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். சாலமோன் ஒரு பாவி, சாலமோன் ஒரு மனிதன், இறந்து போனவன். சாலமோன் இஸ்ரவேலுக்கு மட்டுமே ராஜா, வேற எங்கேயும் கிடையாது. சாலமோனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது, கிறிஸ்து ஞானமாகவே இருந்தார். கம்பேர் பண்ணோன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் சாலமோனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. சச் அ கிரேட் காட் வி ஹேவ். அப்போ ஒரு சாலமோனுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தால், கிறிஸ்துவுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் அந்த முக்கியத்துவங்களை நாம் கொடுக்கும்போது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது 2 பகுதிகளில், இந்த வேத பகுதிகளில் இந்த சம்பவம் இருக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1-13 வரைக்கும். இன்னொரு வேத பகுதி 2 நாளாகமம் 9வது அதிகாரம் 1-12 வசனங்கள் வரைக்கும். இப்போ நாம் எடுத்துக்கிறது நாளாகமத்தை எடுத்துக்கிறோம். 2 நாளாகமம் 9வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் ஒரு வசனம் வீதம் வாசிப்போம். ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும்
பாக்கியவான்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாய் இருக்கும்படி உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதுனாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தால், ஷேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்தவர்க்கங்களைப் போல ஒரு காலும் வரவில்லை. ஒப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரரும் சாலமோனின் வேலைக்காரரும் வாசனை மரங்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள். அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜ அரமனைக்கும் ஊன்றுகால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதேயா தேசத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை. சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு கூட தன் தேசத்துக்கு திரும்பி போனாள். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளின் வழியாக எங்களோடு பேசும், இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 42வது வசனம் நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். இயேசு கிறிஸ்து சொன்ன வாய்மொழி. இதையும் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு வைக்கிறேன். இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாரு. யோனாவை விட பெரியவர் இங்கே நான் இருக்கிறேன், சாலமோனிலும் பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன். 2 பேர் அங்கே கம்பேர் பண்ணுறாரு. ஏன் இந்த வார்த்தையை அங்கே சொன்னார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பரிசேயர்கள் கேட்டிருப்பாங்க, எங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும், நீ தான் கிறிஸ்துனா எங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும், நீ தான் கிறிஸ்து என்றால் எங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும். 3 வருஷமாக அவர் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்கூடாக பார்க்கிறவர்களும் கேள்விப்படுகிறவர்களுமாக இருக்கிற இந்த பரிசேயர்கள் ரொம்ப எளிமையாக அவர்கிட்ட கேட்குறாங்க, நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு அடையாளத்தை காட்டுங்க. யோனா 3 நாள் மீனுக்குள்ளே இருந்தார், மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார். இதை விட பெரிய அடையாளம்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, அதுதான் அடையாளம், வேறு அடையாளம் இல்லை. அதனால் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன். நினிவே பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் உங்களை நியாயம் தீர்ப்பார்கள் அப்படின்னு முடிக்கிறார். அதுக்கு அடுத்து தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்குறதுக்கு வந்தால், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அதனால் நியாய தீர்ப்பு நாளில் அவள் வந்து உங்களுக்கு நியாயம் செய்வாள் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு காரியத்தை 2 இடத்துலையும் நம்ம யோசிக்கணும். யோனா இந்த தென் தேசத்து ராஜஸ்திரீ. யோனா நினிவேக்கு பிரசங்கித்த போது ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யவில்லை. நினிவேக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா? மனம் திரும்புங்க, இல்லைன்னா 40 நாளில் உங்கள் ஊர் அழிஞ்சிடும். இதை யார்கிட்ட சொன்னார்? வீதிகளிலே நின்று சொன்னார்.
இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டினது. அவர் பார்க்க கூட இல்லை. ராஜாவை யோனா பார்க்கவே இல்லை. நினிவேயின் ராஜாவை யோனா பார்க்கவே இல்லை. இது எட்டினது. அதுக்கு பின்னாடி தான் அவங்க உபவாசம் செய்கிறார்கள். கர்த்தர் மனம் மாறி அவர்களை தண்டிக்காமல் இருக்கிறார். யோனா பிரசங்கித்தான். அதுவும் கடுமையான கண்டன பிரசங்கம். நீ மனம் திரும்பலைன்னா அழிஞ்சிருவ அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான பிரசங்கத்தை அவர் செய்கிறார். அங்கு எந்த அற்புதங்களும் செய்யப்படவில்லை, எந்த அடையாளங்களும் செய்யப்படவில்லை. தேசம் மனம் திரும்பியது. இதே மாதிரி தான் இந்த தென் தேசத்து ராஜஸ்திரீ சேபா சாலமோனை பார்க்க வருகிறாள். சாலமோன் இடத்துல எந்த அற்புதமும் இல்லை, எந்த அடையாளமும் இல்லை. அவன்கிட்ட இருந்தது வெறும் வார்த்தை ஞானம். நம்ம நிறைய நேரங்கள் என்ன செஞ்சிடறோம்னா, எனக்கு அடையாளங்கள் வேண்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் வேண்டும் ஆண்டவரேன்னு நினச்சிட்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அடையாளங்கள் அற்புதங்களை நீங்கள் தேடுறீங்கன்னா தென் தேசத்து ராஜஸ்திரியும் நினிவே மக்களும் உங்களை நியாயம் தீர்ப்பார்கள். அடையாளங்கள் அற்புதங்கள் இல்லை நம்ம வாழ்க்கை. நடைமுறையான நார்மலான மனித வாழ்க்கையைத்தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவையான இடங்களில் அவர் ஒத்தாசை செய்கிறதற்கு போதுமானவர். வெறும் வார்த்தையை நம்பி கர்த்தருக்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இவர் எனக்கு செஞ்சால் நான் கூட இருப்பேன், இந்த விஷயம் மாறுனா நான் சரியாயிருவேன். எந்த விஷயத்தையும் தேவன் அப்படி செய்ய மாட்டார். அடையாளத்தை பர்பஸாக கேட்கிற யாருக்கும் தேவன் அடையாளத்தை கொடுக்கிறவர் அல்ல. வார்த்தையை மட்டும் நம்பி, ஞானத்தை மட்டும் நம்பி அவரை நோக்கி வருகிறவர்களுக்கு தேவன் மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். இதுக்கு முதல் எக்ஸாம்பிள் நினிவே மக்கள், இரண்டாவது எக்ஸாம்பிள் ராஜஸ்திரீ. இவள் சாலமோனின் ஞானத்தை மட்டும்தான் கேட்கறதுக்காக போனான். இந்த பரிசேயர்களுக்கு பக்கத்தில் ஆலயம் இருந்தது, வேதம் இருந்தது, கிறிஸ்துவும் இருந்தார். இவங்க ஆலயத்தையும் வேதத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். எப்போவுமே ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்குது, இல்லை எளிமையாக கிடைக்குதுன்னா அதை ரொம்ப துச்சமாக மதிக்கிற பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. என்ன கிடைச்சாலும் சரி. இந்த ஆலயம் திறந்த வாசலோடு எப்போதும் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு இங்கே வரோம்? இல்லை, ஏன்னா எளிமையாக கிடைக்கிதில்ல, அதனால் நம்ம துச்சமாக மதிக்கிறோம். லாக்டவுன் போட்டு 7 மாதம் சபைக்கே வர முடியாமல் பூட்டி போட்டிருந்தப்ப நம்முடைய பிரயாசம் என்னவாக இருந்தது? என்னைக்கிடா சபைக்கு போவோம் என்று போய் நாம் அப்படி கூட்டமாக நின்று தேவனை ஆராதிப்போம்னு நினச்சோம்ல. ரொம்ப மலிவாக கிடைச்சது தேவனுடைய வார்த்தை இந்த பரிசேயர்களுக்கு. ஏன்னா அவர்கள் வேதத்தை ரொம்ப தெளிவாக கற்றவர்கள். அதனால தான் அவங்களுக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட கிறிஸ்து கண்ணுக்கு தெரியல. வேதம் பெரியதுன்னாங்க, ஆலயம் பெரியதுன்னாங்க, கிறிஸ்துவை கைவிட்டு விட்டார்கள். ஏன்னா கிறிஸ்து அவர்களோடே கூட 33 வருஷம் வாழ்ந்துட்டார். ரொம்ப எளிமையாக, ரொம்ப லகுவாக கிடைக்குதுன்றதுனால சில விஷயங்களை ரொம்ப மட்டமாக நினைக்காதீங்க. அது பெற்றோருடைய அன்பாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய அன்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஸ்பௌஸோட அன்பாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், கிறிஸ்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அது எளிமையாக கிடைக்கிறது என்பதற்காக அதை துச்சமாய் மதிக்காதிருங்கள். இதை கர்த்தர் அறிவிருக்கிறார். குறிப்பாக கிறிஸ்துவை அவர் எளிமையாக கிடைக்கிறார். நம்ம தேடுகிற போது அவர் வருகிற தேவன். அவருடைய அன்பும் அவருடைய அனுகூலமும் அவருடைய வரங்களும் அவருடைய ஈவும் நமக்கு அதிகமாக இருக்குது. நான் ரொம்ப ஸ்பெஷல், நான் கண்கலங்கினா அவர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, are we respecting him as we respected in the early days? முந்தைய நாட்களிலே நான் அவருக்கு கொடுத்த அதே கணத்தை இப்போதும் கொடுக்குறேன். நான் யோசிங்க, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவரை தேடல் வேறு மாதிரி இருக்குது. நான் சுகமாக இருக்கும்போது, நான் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே லயித்து கிடக்கும்போது, செழிப்பாய் கிடக்கும்போது ஆண்டவருக்கு நான் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மேன்மையும் நான் கொடுக்குறேன். நான் யோசிங்க, சட்டை இல்லாமல், சட்டை செய்யாமல் கிறிஸ்துவை நாம் துச்சமாக மதித்தோமானால், கர்த்தர் சொல்லுகிறார், நினிவே மக்களுக்கே நான் இறங்கினேன், வெறும் உபவாசம் செய்தார்கள். என்னை தேடி வந்தால் இந்த ராஜஸ்திரீ, அவளுக்கு நான் இறங்கினேன், ஆனால் அவங்க 2 பேரும் உங்களை நியாயந்திருக்கிற இடத்துல உங்களை வச்சிருவேன், ஏன்னா நீங்கள் என்ன சட்டை பண்ணலைன்னா அப்படின்னு கேட்குறார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் தேடுவது அடையாளங்களையா கிறிஸ்துவையா?
இதான் உங்களுக்கு சேபாவின் ராஜஸ்திரீ கிறிஸ்துவை தேடினாள், ஞானத்தை தேடினாள். அவளுக்கு வேதம் கிடையாது, ஆலயம் கிடையாது. ஆனால் 1500 மைலுக்கு அப்பால் இருந்து பார்க்க வந்தாலும் நினைக்கிறீங்க. ஸ்பெசிஃபிக்காக சாலமோனை பார்க்க வந்தான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்களேன். அவள் சாலமோனை பார்க்க வரவில்லை, சாலமோனுடைய ஞானத்துக்கு காரணமாயிருக்கிற கர்த்தருடைய நாமத்துக்காக வந்தாள்னு இருக்கு. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களோடும் மிகுந்தியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தால், அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதிலிருந்து எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். வந்தது சாலமோனுக்காக இல்லை, சாலமோனை ஞானியாக மாற்றிய கர்த்தருக்காக. சாலமோனை ஞானியாக மாற்றிய கர்த்தருக்காக. இவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்த கர்த்தர் யாருப்பா? முதல்ல அவரை தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய செல்வாக்கை கொடுத்த கர்த்தர் யார்? கர்த்தரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட வாழ்க்கையை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரே ஒரு தெய்வம், அந்த தெய்வம் யார்? நான் அவரை கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னு தான் இந்த சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனை தேடிக்கொண்டு வருகிறாள். ஞானத்தை தேடி வரா. அந்த அப்படியே நாளாகமத்தில் 3வது வசனத்துலேருந்து 2வது வசனத்துலேருந்து நம்ம வாசித்தோன்னா அவள் தேடி வருகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவளுக்கு விடுவிக்கப்படாததே இல்லைன்னு இருக்கும், மறைபொருளே இல்லை அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் தேடினால், கர்த்தரை தேடினால், ஞானத்தை தேடினால், சீக் த லார்ட், தேடினால், தேடுறதுனா என்னங்க? மிகுந்த பிரயாசப்படுங்கள். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகுந்த பிரயாசப்படுங்கள். சாக்கு போக்குகள் எல்லாம் தூரமாக வச்சுட்டு 1500 கிலோமீட்டர் ஒரு இளம் பெண் பயணிக்கணும். 1500 கிலோமீட்டர் இல்லை, 1500 மைல் ஒரு இளம் பெண் பயணிக்கணும்னா அதில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? 2 நாள் டூர் போகணும்னா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க? ஒரே ஒரு நாள் அலைச்சல். டெனிஷாவோட வளைகாப்புக்காக இங்கேருந்து அவங்க ஊருக்கு போயிட்டு திருப்பி வரோம். ஒரு நாள் ஒரு 14 மணி நேர ட்ராவல். போக 4 மணி நேரம், வர 4 மணி நேரம், அங்கே ஒரு 5-6 மணி நேரம், மிஞ்சி போனால் ஒரு 14 hours வீட்டை விட்டு வெளியில் இருக்கோம். 14 hours வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அந்த அலுப்பு அடுத்த 2 நாளைக்கு இருக்குது. இந்த அம்மா 1500 மைல் கடந்து வரணும் அப்படின்னா அந்த அம்மாவினுடைய பிரயாணம் எப்படி இருக்கும்? இப்போவாது காரில் போகிறோம், அந்த அம்மா ஒட்டகத்தில் வந்துச்சுன்னு இருக்கு. ஒட்டகத்தில் உட்காந்து வர்றதே கஷ்டம். ஒட்டகம் எப்படி நடக்கும்? குலுங்காமல் நடக்குமா? குலுங்காமல் நடக்குவாங்க? குலுங்கி தான் நடக்கும். உட்கார்ற பொசிஷனும் பெட்டராக இருக்காது. யானையில் கூட கொஞ்சம் நல்லா உட்காரலாம், குதிரையில் நல்லா உட்காரலாம். ஒட்டகத்தில் எப்படி நல்லா உட்கார்றது? உட்கார முடியாது. மேலே ஒரு சேனம் கட்டி தான் உட்காரணும், ஒரு மேலே பலகா போட்டு தான் உட்கார வேண்டியிருக்கும். அப்படி உட்காந்து வர்றோன்னாலுமே அது கம்ஃபர்டபுளான பிரயாணமாலாம் இருக்காது. அதனால தான் அந்த நாட்களில் நம்ம இந்தியாவில் என்ன செய்வாங்கன்னா, பெண்களை ட்ராவலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் ராஜஸ்திரீகளை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பல்லக்கு இருக்கும், அழுங்காமல் குலுங்காமல் வர்றதுக்கு. ஆண்களுக்கு குதிரையோ ஒட்டகமோ கொடுப்பாங்க, ஆனால் பெண்களுக்கு பல்லக்கு கொடுப்பாங்க. 4 சம உயரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் சுமந்து கொண்டு போவார்கள். எந்த ஜர்க்கும் இருக்காது பெண்களுக்கு. அப்படி வரல இந்த அம்மா. எவ்வளவு பிரயாசத்தோடு இந்த அம்மா இங்கே வர்றாங்கன்னு பாருங்கள். அப்படி வரும்போது அவர்கள் சில விஷயத்தை கண்டுகொள்கிறார்கள். தேவனுடைய ஞானம் எதை செய்யும் என்று கண்டுகொள்கிறார்கள். 7வது வசனத்தை வாசிங்களேன். நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும், மன்னிக்கணும் 2 நாளாகமம் 10:7 தான், 9:7 தான் வாசிக்கிறீங்களா? உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். ஹாப்பி யுவர் பீப்புள் ஆர், இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது. ஹாப்பி யுவர் பீப்புள் ஆர், ஹாப்பி யுவர் சர்வன்ட்ஸ் ஆர். உம்முடைய ஊழியக்காரரும் உம்முடைய ஜனங்களும் பாக்கியவான்கள். ஏன்னா ஞானவானிடத்தில் அவர்கள் வேலை செய்கிறார்கள்.
நீங்களும் நானும் ஒரு ஞானவான்கிட்ட வேலை செய்கிறோம். கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவர். அப்போ அவர் என்ன சந்தோஷமாக வச்சுக்குவாரா மாட்டாரா? ஞானியின் கீழே வேலை பார்க்கிறவர்களுக்கு எப்போதும் சந்தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கே. அப்படின்னா ஞானத்தின் ஆதி மூலமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் கீழே நாம் வாழும்போது, அடங்கி இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவர் தருவாரா தரமாட்டாரா? அவரை தேடுகிற வாழ்க்கை வாழ்வோமானால், அவருக்காக ரிஸ்க் எடுக்கிறவங்களா, அவருக்காக துணிச்சலாக சில காரியங்களை செய்கிறவர்களாக, அவருக்காக சிரமம் மேற்கொண்டு காரியங்களை செயல்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கும்போது, அவரை தேடும்போது எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவரை தேடும்போது எனக்கு ஒரு பாக்கியமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். எதுலேயுமே குறைவில்லாத, யாருமே குறை சொல்ல முடியாத, யாருமே எந்த இடத்துலையும் ஒரு கரும்புள்ளியை பார்க்க முடியாத ஒரு பாக்கியமான நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் அவர் கட்டளையிடுகிறார். 8வது வசனம் சொல்லுது. 8வது வசனம் சொல்லுது. அதை வாசித்தோன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாய் இருக்கும்படி உம்மை தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. அன்பை கண்டால். என்ன அன்பு? என்னைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற அன்பு. அந்த ஞானம்தான் என்னை நேசிக்க வைக்கும். கிறிஸ்துவின் ஞானத்தை தேடி போகும்போது தான் அவள் கண்டுகொள்ளுகிறாள், தேவன் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார்? அவர் உன்னை நேசித்தார். அப்படி நேசித்ததுனால உன்னை சிங்காசனத்தில் உட்கார பண்ணுகிறார். உன்னை சிங்காசனத்தில் உட்கார பண்ணுகிறார். இன்னும் கீழே வாசித்தோன்னா தெரியும், உன்னை மட்டும் நேசிக்கல, அவர் தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறார். உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படி சிநேகிக்கிறதுனாலே அவர் நீதியும் நியாயமும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். இந்த ராஜ மேன்மை எப்போ கிடைக்கும் தெரியுமா? தேவன் உங்களை நேசிக்கும் போது. இந்த அன்பை உங்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். எந்த அன்பை? உங்களை சிங்காசனத்தில் வைக்கும் அன்பை. நம்ம பிள்ளை ஏதாவது நல்லா இல்லாமல் போகணும்னு நம்ம விரும்புவோமா? ஏன் விரும்ப மாட்டோம்? அன்பு. இதை தாண்டி ஏதாவது இருக்கா? இல்லை. பக்கத்து வீட்டு பிள்ளையை விட நம்ம பிள்ளை மோசமாக தான் இருக்கும். ஆனாலும் பக்கத்து வீட்டு பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமா, நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமா? நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படித்தான் கர்த்தருடைய அன்பு என்மேல் இருக்கும்போது அவர் என்னை சிங்காசனத்தில் ஏற்றுகிற அன்பை என்மேல் வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை ராஜ மேன்மைக்கு நேராக நடத்துகிறவர் நம் கர்த்தர். அது ஞானத்தை அவர் நம்ம தேடும்போது தான், அவரை தேடும்போது தான். சீக் த லார்ட். அவரை தேடும்போது தான். தேடுறதுனா ஏதோ இப்படி கையை வச்சு தேடுறது இல்லை. தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் கர்த்தரை தேட வேண்டும். அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க ஒருத்தன் வகை தேடினான். அவன் யாரு? சகேயு. எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க ஒருத்தன் வகை தேடினான், அவன் சகேயு. அப்படி தேடினவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? மொத்த குடும்பத்திற்கும் ரட்சிப்பு வந்தது. மொத்த குடும்பத்திற்கும் ரட்சிப்பு வந்தது. லூக்கா 19:3 சொல்லுகிறது, மொத்த குடும்பத்துக்கும் அவன் தேடுறான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். லூக்கா 19:9 சொல்லுது, இன்றைக்கு இவ்வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எங்கள் மனுஷன் கொடுத்தா என்ன கொடுக்க முடியும்? மிஞ்சி போனால் கொஞ்சம் பொருட்களை கொடுக்க முடியும். ஆனால் தேவன் எனக்கு பாக்கியமான வாழ்க்கையை தருகிறார். ராஜ மேன்மையை கொடுக்கிற அன்பை என் மேல் வைக்கிறார். 3வதாக ஒன்று செய்கிறாரு. 8வதுலேயே நம்ம வாசித்தோன்னா, ராஜாவாக ஏற்படுத்த அப்படின்னா அவர் தான் எனக்காக எல்லாத்தையும் உருவாக்குகிறார். வீற்றிருக்க பண்ண அப்படின்ற வார்த்தை இருக்குது. நிலைநிறுத்தும்படிக்கு, இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடுக்கிறார். சாலமோன் ஆஃப்டர் ஆல் இஸ்ரவேலுக்கு ராஜா. சாலமோன் ஆஃப்டர் ஆல் இஸ்ரவேலுக்கு ராஜா. இஸ்ரவேல் ஒன்றும் ரொம்ப பெரிய தேசம்லாம் கிடையாது, இந்த சின்னது. அந்த தேசத்தில் இருக்கிற செழிப்பை போல வேற எங்கேயும் இல்லை. அந்த தேசத்தில் இருக்கிற ஞானத்தை போல வேற எங்கேயும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஞானம் வேற எங்கேயும் இல்லை. நோபல் பரிசு வாங்கினவர்களில் பெரும்பாலானோர் யூதர்கள்.
இந்தியாவில் 2 பேரா 3 பேராக தான் இருக்கோம். இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி அது, இந்த முடுகோண நாடு. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுடைய ப்ரப்போர்ஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன்னா அவர்கள் தேவனுடைய மனிதர்கள். ஒரு நாளும் அந்த ஞானம் குறைஞ்சு போகலை. நம்மை சிங்காசனத்திலே வீற்றிருக்க பண்ணுகிறவர் எனக்காக சில சட்டதிட்டங்களை உருவாக்குகிறவர். எனக்காக உங்களுக்காக சில சட்டதிட்டங்களை உருவாக்குவார். யாருக்குமே அது நடந்திருக்காது, உங்களுக்கு நடக்கும். காரணம், அந்த நாட்களிலே சட்டங்களை அப்படியாய் அவர் செய்வார், ராஜாக்களை அப்படியாய் அவர் ஏற்படுத்துவார். இப்படி தான் அவர் நடத்துவார். நம்ம நினைக்கிற மாதிரி தேவன் இல்லை. இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சட்டங்களை தாண்டி, ரூல்ஸை தாண்டி நமக்கு செயல்பட தேவன் போதுமானவர். அவர் அதிகாரமுள்ள தேவன், மொத்த உலகத்துக்கும் அதிகாரமுள்ள தேவன். கடைசியாக ஒரு மனிதனை தேடினால் நமக்கு பாக்கியம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், உண்மைதான். ஆனால் என் தேவனை நான் தேடும்போது எனக்கு அடிஷ்னலாக ஒன்று கொடுக்குறாரு, என் குடும்பத்துக்கான ரட்சிப்பு. சகைக்கு சொன்னது தான், என் குடும்பத்துக்கான ரட்சிப்பு. எனக்கான ரட்சிப்பு இல்லைங்க, என் குடும்பத்துக்கான ரட்சிப்பு. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு இன்னொருத்தர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அந்த குடும்பங்களில் இருக்கிற மன வருத்தத்தை அவர்கள் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். வேறு யாராலையும் அதை புரிஞ்சுக்கவே முடியாது. மொத்த குடும்பமும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வருவீர்கள். ஒரு சந்ததிக்கான, ஒரு தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைத்து போவார். அப்போ நீங்கள் தேடினீங்கன்னா ஒன்றை கண்டடைகிறீங்க. என்னத்தை கண்டடைகிறீர்கள்? பாக்கியத்தை கண்டடைகிறீர்கள், அன்பை கண்டடைகிறீர்கள், ராஜ மேன்மை, அதிகாரத்தை கண்டடைகிறீர்கள். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்பை கண்டடைகிறீர்கள். உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்பை கண்டடைகிறீர்கள். நீங்கள் தாங்க ரிஸ்க் எடுக்கணும். சாலமோனை பார்ப்பதற்கு 1500 மைல் தள்ளி ஒருத்தி வரா. ஒரு பெண் இவ்வளவு பெரிய பிரயாணத்தை தேடிட்டு வராருன்னா, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக, ஆலயத்துக்காக ஒரு சின்ன மெனக்கடலை செய்து தேவனை தேடும் முகமாய் வந்தோமானால் நமக்கு இந்த நிச்சயமான பலன்களை அளிப்பதற்கு அவர் போதுமானவர். நம்ம என்ன ரிஸ்க் எடுத்தோன்னு மட்டும் யோசிங்க. எடுக்கலைன்னா எடுங்க. தேவனை தேடுவதற்கு நாம் என்ன மெனக்கடல் செய்தோம்? இந்த மெனக்கடல் தான் உங்கள் வாழ்க்கையில் பாக்கியத்தை கொண்டு வரும், அன்பை கொண்டு வரும், ராஜ மேன்மையை கொண்டு வரும், ரட்சிப்பை கொண்டு வரும். ரெண்டாவதா, அதே மத்தேயு பகுதிக்கு போனோன்னா, கர்த்தருடைய செய்தி யோனா 3:6 வாசிங்க. கர்த்தர் செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது, கர்த்தரின் செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அப்படின்னா, யோனாவை ராஜா நேருக்கு நேராக பார்க்கவில்லை, யோனாவும் ராஜாவை நேருக்கு நேராக பார்க்கவில்லை. இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டின போது, கடைசி வரியை வாசிங்க, ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இவன் யோனாவை பார்த்து என்ன செய்யணும்னு கேட்கல, ஒரே வார்த்தை தான், நான் என் ஆண்டவரை பார்ப்பேன், நான் என் ஆண்டவரை பார்ப்பேன். நான் கேட்க வேண்டியது யோனாட்ட இல்லை, கர்த்தர்ட்ட. அதுக்கு அடுத்த வசனங்களை வாசிங்களேன், 7வது வசனத்தை வாசிங்களேன். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டும் திரும்பவும் கடவர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். ஒரு முடிவு எடுத்துட்டார். நான் தேட வேண்டியது யோனாவுடைய ஹெல்ப் அல்ல, நான் தேட வேண்டியது கர்த்தருடைய ஹெல்ப்பை. நான் கர்த்தரிடத்தில் அமருவேன். சொன்னது யார்? அழிஞ்சு போவீங்கன்னு சொன்னது யார்? யோனாடத்தானே ஆலோசனை கேட்டிருக்கணும். ஒரு உலகத்து மனுஷன் எதுவுமே கேட்கலை. அவனுக்கு புரிஞ்சு போச்சு இது உண்மை. இது உண்மைன்னு புரிஞ்சு போன அடுத்த நிமிஷத்திலிருந்து அவர் மொத்த தேசத்துக்கும் உபவாசத்தை கூறுவிக்கிறார். கூறுவிச்சதோட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கர்த்தர் மனம் இறங்கினாலும் இறங்குவார்ல, நம்ம உபவாசம் இருப்போவாங்க. சேபாவின் ராணியும் அப்படிதான்.
சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டாள். 2 நாளாகமம் 9வது அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் அப்படி தான் சொல்லுது. சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்டாள். 1 ராஜாக்கள் 10:1 சொல்லும்போது கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்டாள். இப்போ அங்கே அவளுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, சாலமோனின் ஞானம் அவனுடையதல்ல, கர்த்தருடையது. சாலமோனின் ஞானம் அவனுடையதல்ல, கர்த்தருடையது. இப்போ நான் என்ன செய்யணும்? போய் பார்க்கணும், அவன்கிட்ட விசாரிக்கணும். இதே பரிசேயர்கள் இருக்காங்க, மத்தேயுக்கு வந்தோன்னா அடையாளங்கள் வேணும்னு கேட்டாங்க இல்லையா? அவங்களுடைய வேலை என்னவா இருந்துச்சுன்னு பாருங்களேன். அவங்க வேலை என்னென்னா, இயேசு கிறிஸ்து என்ன பேசினாலும் குற்றம் கண்டுபிடித்தல், இயேசு கிறிஸ்து என்ன செய்தாலும் குற்றம் கண்டுபிடித்தல். அதுவும் எதை வச்சு குற்றம் கண்டுபிடித்தல்? வேதத்தை வைத்து கொண்டு குற்றம் கண்டுபிடித்தல். இவர் வேதத்துக்கு புறம்பானவர், ஓய்வு நாளுக்கு புறம்பானவர், பெயல்செபூலின் அதிகாரத்திலே இவர் பேய்களை விரட்டுகிறார். பேயின்னு தான் சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, பைத்தியம்னு சொன்னாங்க. குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்களாக இருந்தார்கள் கூட. இவங்க கேள்வி தான் நிறையா பட்டாங்க, நேராக பார்த்தது கொஞ்சம். கேள்விப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே வருதுன்னா என்ன செஞ்சுருக்கணும்? நேராக கூப்பிட்டுருக்கணும். கிறிஸ்து வாங்க, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, என்ன விஷயம்? நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்து தானா? உண்மையாகவே கிறிஸ்து தானான்ற சந்தேகம் யோவான் ஸ்நானனுக்கு வந்தது. என்ன செஞ்சார்? நேராக சீஷர்களை அனுப்பிட்டார். ஏன்னா அவர் சிறைச்சாலையில் இருந்தார். வரப்போகிறவர் நீர்தானா கேட்டாரா, கேட்கலையா? எப்போவுமே சஞ்சலமோ பிரச்சனைகளோ இல்லை முடிவெடுக்க முடியாத நெருக்கடிகளோ வரும்போதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, என் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார். பின்னாடி பேசாதீங்க, மனிதர்களிடத்தில் பேசாதீங்க. யோனாக்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், யோனாக்களிடத்தில் பேசாதீர்கள். யோனாவிலும் பெரியவராயிருக்கிற கிறிஸ்துவனிடத்தில் பேசுங்கள். சாலமோனிடத்தில் பேசாதீர்கள், சாலமோனிலும் பெரியவராயிருக்கிற கிறிஸ்துவனிடத்தில் பேசுங்கள். நீங்கள் கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். இவனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு இந்த கீர்த்தி உண்மைதானான்னு பார்க்கறதுக்கு இந்த சேபாவின் ராஜஸ்திரி கிளம்பி வருகிறாள். வர்றா, வந்து இங்கே சாலமோனை பார்க்கிறா. சாலமோனை பார்க்கும்போது சாலமோன் என்ன செய்கிறாரு? இவளுடைய கேள்விகளுக்கெல்லாம் அவர் விடை சொல்லுகிறார். அங்கே என்ன இருக்குன்னா, இங்கிலீஷில் பசில்ஸ் எல்லாம் வச்சுருந்தா அதுக்கான விடைகளை சொன்னார். நிறைய விடுகதைகள் மாதிரி கொண்டுட்டு வந்தா அதற்கான விடைகளை. இது வெறும் விடுகதைகள் அல்ல, வாழ்க்கைக்குரிய தத்துவார்த்தங்கள், ஆன்மீகத்துக்குரிய கேள்விகள், ராஜ சமாச்சாரங்களுக்கான கேள்விகள், இப்படி நிறைய ஒரு உன்னதமான கேள்விகளோடு ஒரு சந்தேகங்களோடு வந்திருந்த அவளுக்கு ஒரு தெளிவை இந்த சாலமோன் ஏற்படுத்தி கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கடிகள் வந்தாலும், என்ன மாதிரியான ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும், எந்த மாதிரியான சந்தேகங்கள் கேள்விப்பட்டாலும், இந்த பரிசேயர்களைப் போல எனக்கெல்லாம் இவர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னு நினச்சி கேட்காதீங்க. எனக்கு தான் இவர் செய்வார், நான் அவர்கிட்ட தான் போகணும், இவரிடத்தில் நான் கேட்கும்போது எனக்கு மாறுத்தரம் தர இவர் போதுமானவர் அப்படின்னு நம்பி அவரை கேட்கும்போது அவர் உங்களுக்கு பதில் சொல்லுகிறவராய் இருக்கிறார். 2வது வசனம் சொல்லும், விடுவிக்கப்படாததே இல்லை, விடுவிக்கப்படாததே இல்லை. அங்கே இருக்கும், 2வது வசனத்தை போடுங்க பாப்போம். நாளாகமத்தை அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவன் மனசுக்குள்ள எதெல்லாம் சந்தேகமாக இருந்ததோ, எதெல்லாம் குழப்பமாக இருந்ததோ, எல்லா குழப்பத்திற்குமான விடை அங்கு இருந்தது. ஞானத்தினிடத்தில் இருந்தது, கர்த்தரிடத்தில் இருந்தது. 2வது அப்படியே கீழே வாசிச்சோன்னா, ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாக இருக்கவில்லை. எதுவும் அப்படி மறைஞ்சலாம் இல்லை, எல்லாம் வெளியரங்கமாக இருந்தது. கர்த்தர் உங்கள் உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். அப்படி உள்ளும் புறமும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பிளான் என்ன, சகலத்தையும் அறிந்து. ஜோசியக்காரன் கொஞ்சம் சொல்லுவான், என் கர்த்தர் அத்தனையும் சொல்லுவார். அவ்வளோதான். ஜோசியக்காரன் கொஞ்சம் தான் சொல்ல முடியும், என் கர்த்தர் சகலத்தையும் சொல்லுவார். தீர்க்கதரிசி கொஞ்சத்தை சொல்லுவான், என் கர்த்தர் சகலத்தையும் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு மறைவானது எதுவும் இல்லை. என் பாஸ்ட் தெரியும், பிரசன்ட் தெரியும், ஃபியூச்சர் தெரியும். அவர் என்றென்றைக்கும் உள்ள நல்ல தேவன், சதா காலங்களிலும் இருக்கிற தேவன், காலங்கள் தாண்டிய தேவன்.
அவருக்கு மறைபொருளாக இருக்கிறது எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான ஆலோசனைகளை தகுந்த நேரத்தில் கரெக்டாக தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது போய் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கெல்லாம் நீங்கள் செய்வீங்களான்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூட கேளுங்க, தப்பெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட தானே கேட்குறோம். எனக்கெல்லாம் செய்ய மாட்டார்னு பக்கத்தில் இருக்க வேண்டிய சொல்கிறத விட எனக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது கர்த்தாவே, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. அவர் சொல்லுவார், அப்படி தோணுதா இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவார், வா நான் உனக்கு ஏதாவது நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவரிடத்தில் கேட்கும்போது தான் சொல்லுவார். என்ன செஞ்சார் அப்படின்னா, அங்கே 3வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோன்னா, முதல்ல சாலமோன் கூட்டிகிட்டு போகிறது கிச்சனுக்கு. கிச்சனில் இருந்து அரண்மனை வரைக்கும், அரண்மனையிலேருந்து ஆலயம் வரைக்கும். 3வது வசனத்துலேருந்து வாசிங்களேன். சாலமோனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் அரண்மனையையும் அவன் பந்தியில் போஜன பதார்த்தங்களையும் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உஸ்தியோஸ்தகர்களின் வரிசைகளையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருக்குடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டா. மூச்சு விட மறந்துட்டான் இருக்கு பைபிளில், இங்கிலீஷில். பிரமை கொண்டு, ஐயோ நான் கேட்டது கொஞ்சம், இங்கே நிறையா இருக்குன்றா, பாதி கூட என் காதுக்கு வரல. நீங்கள் ஆண்டவரை தேடும்போது தான் அவர் ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறார். கிச்சன்லேருந்து அரண்மனை வரைக்கும், அரண்மனையிலேருந்து ஆலயம் வரைக்கும். உங்கள் விஷயம் அடுப்படி விஷயமாக இருக்கலாம், அரண்மனை விஷயமாக இருக்கலாம், ஆலயம் விஷயமாக இருக்கலாம். சகலத்திலேயும் உங்களுக்கு நேர்த்தியாய் கற்றுத்தர கர்த்தர் போதுமானவர். சும்மா வாயில் சொல்ல மாட்டாருங்க, எல்லாத்தையும் அப்படியே காட்டுறாரு கொண்டு போய். இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு டெமோ வச்சுருக்கிறார். கிறிஸ்து எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு டெமோ பீஸாக இருக்கிறார். இட் இஸ் ட்ரூ. என் மனசாட்சிக்கு நான் பயந்து நடக்கும்போது, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே நின்று அவருடைய வார்த்தைகளை கேட்க நான் தீர்மானிக்கும் போது, எனக்கு எல்லா இடத்துலையும் அவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை வச்சு போயிட்டார். இந்த சூழலில் என்ன செய்யணும், கிறிஸ்து என்ன செய்தார், இந்த சூழலில் என்ன செய்யணும், கிறிஸ்து என்ன செய்தார். இதுதான் டெமோ. அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்துட்டார். கிச்சனில் இருந்து பேலஸ் வரைக்கும், பேலஸில் இருந்து சர்ச் வரைக்கும் எல்லா இடத்துலேயும் ஒரு முன்மாதிரியை அவர் நிலைநாட்டி விட்டு போயிருக்கிறாரு. இனிமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒன்றுமே இல்லை. அவரை தேடினால் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அவரை தேடினா நீங்கள் கண்டுக்குவீங்க. கேளுங்க, கேட்டால் தான் எங்கே என்ன செய்யணும், எதை எப்படி நடத்த வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி தருவார். அது மட்டும் இல்லை, 12வது வசனத்தை வாசிங்களேன். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்ததை விட அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் அவ கொண்டு வந்ததை விட கூடவும் கொடுத்து அவ விரும்பினதெல்லாம் கொடுத்தான். கர்த்தரை நீங்கள் தேடும்போது நீங்கள் கொடுத்ததை விட அதிகமாகவும் கொடுப்பார். நீங்கள் விரும்பினதெல்லாம் கொடுப்பார். நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுப்பார். நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுப்பார். எப்போ? கர்த்தரிடத்திலே நீங்கள் கேட்கும்போது. கர்த்தரிடத்திலே நீங்கள் கேட்கும்போது. மரியாள் ஒரு குழப்பம் வந்துச்சு. காபிரியேல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறும், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? இமீடியட்டாக அங்கே தான் கேட்டா. ஆமான்னு சொல்லிட்டு பின்னாடி புகஞ்சுக்கிட்டே இல்லை. நிமிஷத்தில் அவள் கேட்டது, நான் கன்னியாக இருக்கிறேனே, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? கர்த்தர் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், நீ ஒரு கர்ப்பவாதியாகி ஒரு பரிசுத்த குமாரனை பெறுவாய். ரைட்டு தான். நமக்கு குழப்பம் இருக்கும்போது அவர்கிட்ட கேட்போமா, இவர்கிட்ட கேட்போமா, அவங்ககிட்ட கேட்போமா, இவங்ககிட்ட கேட்போமா? எவங்ககிட்டையும் நீங்கள் கேட்க வேணாம், கர்த்தரிடத்தில் கேளுங்கள். உங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலை விடுவித்து கொடுக்குற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய கர்த்தர். ஆதாம் இருக்கிறார். ஆதாம் நம்முடைய முற்பிதா. நம்ம எல்லாரும் இப்படி இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரணம். ஆமாம், நல்ல ஆதாம். ஆமாம், ஒரு ஏதேன் தோட்டத்தையே கொடுத்தாச்சு, ஒரே ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறார்.
இப்போ புசிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். இவர் போய் கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே இந்த பழத்தையும் சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சுருப்பான்னு சொல்கிறீங்க? பெர்மிஷன் கிராண்டட். அவர் வேணான்னு சொன்னதே எதுக்கு தெரியுமா? நீங்கள் கேட்கணுன்றதுக்கு தான். அவர் வேணான்னு சொன்னதே நீங்கள் கேட்கணுன்றதுக்கு தான். கேட்டிருந்தா கிராண்டட், கேட்டிருந்தா கிராண்டட். அது ஒன்றும் பாவத்துக்கான கனி கிடையாது. கனியில் பாவம் இல்லை, செஞ்ச செய்கையில் தான் பாவம். ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் அங்கு அது கிராண்ட் ஆகிருக்கும். சே, அவன் சொன்னதெல்லாம் கேட்காம நீ என்கிட்ட வந்து கேட்டிருக்கல, இது என்னடா இது மாதிரி இன்னும் 1000 பழங்களை கொடுக்கறதுக்கு நான் போதுமானவர், வா சாப்பிடு, இதுவும் உனக்காக படைக்கப்பட்டது தான் சொல்லியிருப்பார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பாயின்னு இருக்கா பின்னாடி? இந்த கனியை தானே அவர் கொடுத்தாரு. கொடுக்க மாட்டோம் சொல்லலையே அந்த கனியை. ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிப்பாய். அவர் அந்த பழத்தை கொடுக்கிறதற்கு போதுமானவர். அவர் எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம், என்கிட்ட வந்து கேளுறா, உனக்கு பிரச்சனை வருது, இவன் ஒரு மாதிரி முன்னுக்கு பின் முரணா அவங்ககிட்ட பேசுகிறான், கர்த்தாவே இவன் இப்படி சொல்கிறான், என்ன விஷயம்? நான் இதை சாப்பிடணும்னு நினைக்கிறேன், இது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும். இவனா கற்பனையில் எல்லாத்தையும் நினச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படி இல்லை, எனக்கு அது மேலே ஒரு தூண்டுதல் இருக்குன்னா ஐ ஹாவ் டு ஆஸ்க் லார்ட், இதன் மேல் எனக்கு ஆசை இருக்கிறது கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும்? அது நியாயமானதாக இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்தே தீருவார். கேட்டு தொலைஞ்சிருக்கலாம், தொலைஞ்சிருந்தா இன்றைக்கி நம்மெல்லாம் பரலோகம் மாதிரி ஏதேன் தோட்டத்தில் இருந்திருப்போம். சிலுவை மரணம் தேவைப்பட்டிருக்காது. கர்த்தரோடு நாம் நல்ல உறவில் இருந்திருப்போம். 2ஆம் மாதம் வர வேண்டிய கஷ்டத்தை நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். இதெல்லாம் நடந்திருக்கும். நம்ம கேட்குறது இல்லைங்க. இப்போவும் அப்படி தான். கேட்காம வச்சுருந்து திருட்டுத்தனமாக என்னத்தையாவது செஞ்சு எங்கேயாவது போய் சிக்கிக்கிறோம். டோன்ட் டூ எனிதிங் on your own, ask God. God will make it happen. ஸோ இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவோம். மனுஷன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கூட கொடுத்து அனுப்பி வைப்பான். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு மொய் செய்கிறோம், இப்போல்லாம் ஒரு புது கலாச்சாரம் இருக்குது, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், இல்லைன்னா அது பெரிய கௌரவ குறைச்சலாயிடும். அப்படி தானே? ரிட்டன் கிஃப்ட் ஒரு சின்ன ஒரு பையன் வாங்கி ஒரு சின்ன ஒரு பிளேட்டை போட்டு 2 வெத்தலை பாக்க போட்டு ஒரு வாழைப்பழத்தை போட்டு அப்படியாவது அதை கொடுத்துடணும். இல்லைன்னா அது மரியாதை குறைச்சல். நான் அது ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதில்ல. ஆமாம், எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்களை தெரிஞ்சிருக்கோங்க, நான் கொடுக்குறதில்ல. எதுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்? எனக்கு கிஃப்ட் கொடுக்க தான் நான் அவங்களை கூப்பிட்றேன். எதுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்? கொடுக்குறதில்ல. என் சந்தோஷத்திலே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள், என் துக்கத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போதும் துக்கமாக இருக்கும்போதும் நானும் சென்று பகிர்ந்து கொள்வேன். அதுதான் ரிட்டன் கிஃப்டாக இருக்கணும். இங்கே சாலமோன் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து அனுப்புகிறார். வேண்டினதெல்லாம் கொடுத்தார், அவள் கொண்டு வந்ததிலும் அதிகமாய் கொடுத்தார். ஆனால் கர்த்தர் இருந்தால் என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா? நீ எங்கேயும் போகாத, என் கூட இருந்திருப்பார். 12வது வசனத்தில் கடைசி ஃப்ரேஸை வாசிங்களேன். அவள் பரிவாரங்களோடு திரும்பி போனாள். என் கர்த்தர் தன்னிடத்திலே வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் இல்லை. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு சொன்ன கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவரை தேடி ஒரு தடவை வந்துட்டா, நீ போய் எதுக்கு அவ்வளவு தூரத்தில் இருக்க இந்த குட்டி நாடை ஆண்டுகிட்டு இருக்கணும்? வா இஸ்ரவேல்ல என் கூட இரு, என்னோடு சேர்ந்து நீ ராஜ்யம் பண்ணலாம், அதையும் சேர்த்து கூட ஆளலாம்னு சொல்லியிருப்பார் கர்த்தர். அவர் தான் நம்முடைய தேவன். இவன் திருப்பி தான் அனுப்பினான். என் கர்த்தர் திருப்பி அனுப்பாத கர்த்தர், என் கர்த்தர் திருப்பி அனுப்பாத கர்த்தர். ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என் கர்த்தர் இடத்துல ஒரு முறை நான் வந்துவிட்டால் என்னை அவர் திருப்பி அனுப்பவே அனுப்பாதவர், என்னை திருப்பி அனுப்பவே அனுப்பாதவர். அப்படி தான் நம்ம இருக்கணும். இந்த ராஜஸ்திரீ திரும்பி போனால் தேசத்துக்கு, என் கர்த்தர் கண்டிப்பாக திரும்பி போக விட்டுருக்க மாட்டார். தன்னோடு கூட அமர்த்தி இருந்து இந்த தேசத்தையும் அந்த தேசத்தையும் சேர்த்து அவர்கள் இருவரும் ராஜ்யம் பண்ணியிருப்பார்கள். நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பிரசன்னத்தை அவர் நம்மோடு கூட வைத்து வைப்பார். ஆஃப்டர் ஆல் சாலமோன் கூட கொஞ்சம் பணம் கொடுக்க முடியும், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என் கூடவே எப்போதும் இருக்க முடியும். அந்த ஞானம் எப்போதுமே என்னோடு கூட இருக்க முடியும். இப்போ இதே ராஜஸ்திரீக்கு இன்னொரு சந்தேகம் வருது. ஊருக்கு போன பின்னாடி என்ன செய்வாங்க? திரும்ப 1500 கிலோமீட்டர், மன்னிக்கணும் 1500 மைல் ட்ராவல் பண்ணி வந்து கேட்டு போக முடியுமா? சாலமோனுடைய பிரசன்ஸ் அவளோடு கூட எப்போதும் இருந்ததில்லை. அந்த குறிப்பிட்ட நாட்கள் 5 மாதமோ 10 மாதமோ 1 வருஷமோ அவங்க தங்கியிருக்கிறாங்கன்னா அந்த நாட்களில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் என் கர்த்தருடைய பிரசன்னம் என் மரணம் வரைக்கும் மட்டுமல்ல, என் மரணம் தாண்டியும் என்னோடு இருக்கும்.
என் மரணம் தாண்டியும் என்னோடு இருக்கும். என்னை திருப்பி அனுப்பாத கர்த்தர். நான் எந்த இடத்துலேருந்து வந்தேன் அது எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பிரசனத்துக்குள் ஒரு முறை வந்தால் அவர் அப்படியே தன்னோடு இருத்தி கொள்வார். அப்பேற்பட்ட நல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். என் வேலைகளை எல்லாம் அவர் செய்வார். அவர் கூட நான் இருப்பேன். சந்தோஷமாய் அவர் என்னை நடத்துகிறவராக இருப்பார். அதனால் நீங்கள் கேட்குறது மனிதர்களிடத்தில் இனிமேல் கேட்காதிருங்கள், கேட்கிறது கர்த்தரிடத்திலாக இருக்கட்டும். மூணாவது கொடுங்கள். இந்த ராஜஸ்திரீ கொண்டுட்டு வந்தா. எவ்வளவு கொண்டுட்டு வந்தான்னா 9வது வசனம் சொல்லுது, 120 தாலந்து பொண்ணு. 120 தாலந்து நான் எவ்வளவு கணக்கு போட்டேன், 4080 கிலோ தங்கம். 4080 கிலோ தங்கம் இன்றைய மதிப்பில், இன்னைக்கு மதிப்பில் ஏறத்தாழ 6000 கோடி ரூபாய். ஏறத்தாழ 6000 கோடி ரூபாய். இது போக கந்த வர்க்கங்கள் கொண்டு வர்றாங்க, ரத்தினங்கள் கொண்டு வர்றாங்க. 10வது வசனத்தை வாசிங்கன்னா அந்த அம்மா கொண்டு வந்த மாதிரி இல்லை. ஆனால் வசனம் எப்படி இருக்கும்னா, ஒப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரரும் சாலமோனின் வேலைக்காரரும் வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள். எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? இந்த அம்மா தேசத்துலேருந்து. இதை ஒட்டகத்தில் தூக்கிட்டு வர முடியாது. மரங்களை, வாசனை மரங்கள்னால் என்ன மரங்கள்? சந்தன மரம். வாசனை மரம்னா சந்தன மரம். சந்தன மரங்களை அந்த தேசத்திலிருந்து கொண்டு வராங்க, கப்பலில் கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்க? தங்கம் வருகிற கப்பல்லையும் சாலமோனுடைய கப்பல்லையும் அதை ஏற்றி கொண்டுட்டு வர்றாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜ அரண்மனைக்கும் ஊன்று கால்களையும், பில்லர்ஸை ரெடி பண்ணுறார், ஊன்று கால்களையும், சங்கீதக்காரர்களுக்கு சுரமண்டலங்களை, தம்புருக்களை, அதாவது வாத்திய கருவிகளை உண்டாக்குகிறார். அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதா தேசத்திலே ஒரு காலும் காணப்படவில்லை. இவ பொண்ணு கொண்டு வந்தா, கந்த வர்க்கங்கள் கொண்டு வந்தா, வாசனை மரங்களை இறக்குமதி செய்து கொடுத்தாள், ரத்தினங்களை இறக்குமதி செய்து கொடுத்தாள். கொண்டு வந்தது போகாதுன்னு திரும்பவும் கொஞ்சம் ரத்தினங்களை அவள் இறக்குமதி செய்து கொடுத்தாள். இப்போ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவள் கொண்டு வந்த இந்த மரங்கள் ஆலயத்திலே ஊன்றுகோலாக பயன்படுத்தப்பட்டது. ஆலயத்திலே சங்கீதக்காரர்கள் பயன்படுத்துகிற ஒரு வாத்திய கருவிகளாக செய்யப்பட்டது. இத்தனைக்கும் தேவன் கணக்கு வச்சுருந்தாரானா? இல்லை. ஆனால் இவள் கொடுத்த இந்த மரத்துக்கு அவர் கணக்கு வைத்திருந்தார். அதனால தான் நியாய தீர்ப்பு வரும்போது அவளை எழுப்பி நம்மை நியாயம் செய்ய சொல்கிறார். கொடுத்த தங்கம் 6000 கோடி. அதை எப்படி பயன்படுத்தினார் தாவீது? தேவையில்லை. தங்கம் வெள்ளியெல்லாம் ஒளிஞ்சு போயிடும், ஆனால் என் கர்த்தருடைய நாமம் ஒரு நாளும் ஒழியாது. அவருக்கு கொடுத்தது ஒரு கலசம் தண்ணீராக இருந்தாலும் உங்களுக்கு பதில் செய்ய அவர் போதுமானவர். ஒரு சின்ன மரம், கண்டிப்பாக தங்கத்தை விட அது விலை கூடினதாக இருக்க போகிறதில்லை. ஒரு கப்பலில் வந்திருக்க போகுது சந்தன மரங்கள். இந்த மரங்கள் ஆலயத்திலே நாட்டப்பட்டது. சுரமண்டலம், தம்புரு, வீணை இதெல்லாம் செய்கிறதற்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா ஆலயத்திலே ஊன்றுகோலாக அது நிறுத்தப்பட்டது. ஆராதனை கருவிகளாக அது பயன்படுத்தப்பட்டது. இதை கர்த்தர் கனம் பண்ணினார். இப்போ நீங்கள் நான் என்ன செய்யணும்? நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுப்பது கர்த்தருக்காகவும் ஆலயத்திற்காகவும் இருக்கட்டும். நீங்கள் கொடுப்பது கர்த்தருக்காகவும் ஆலயத்துக்காகவும் இருக்கட்டும். இன்னொன்று, கொடுக்கறதுனா வெறுமனே பணத்தை கொடுக்கறதுன்னு நினைக்காதீங்க. உங்களிடத்தில் இருந்து கொஞ்சத்தை கொடுத்தால் அது பணம். உங்களிடத்தில் இருக்கிற அத்தனையும் கொடுத்தால் அது உங்களையே நீங்கள் கொடுக்கறதுக்கு சமம். ஏழை விதவை அதனால தான் கர்த்தர் ஹானர் பண்ணார். என்கிட்ட இருக்க கொஞ்சத்தை கொடுக்கும்போது அது காணிக்கை ஆகிறது. ஆனால் எனக்கு இருந்த எல்லாவற்றையும் நான் கொடுக்கும்போது அது அர்ப்பணமாகிறது. காணிக்கையா அர்ப்பணமா? இவை 6000 கோடி பணம், கந்தவர்க்கங்கள், சந்தன மரங்கள், ரத்தினங்கள் அப்படின்னா ஒரு சின்ன நாடு ஏமன்லேருந்து இவ்வளவை கொண்டுட்டு வர முடியுமானா முடியாது. இன்றைக்கி ஏமன் ஏழை நாடு, இருக்கிறதுலையே ஒன் ஆஃப் த புவரஸ்ட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிற, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நாடு ஏமன் நாடு. ஆனால் அப்போ அது செழிப்பாக இருந்த நாடு. இருந்தாலும் இவ்வளவு கொண்டுட்டு வந்திருக்க முடியுமான்னா முடிய சாத்தியமே இல்லை. ஆனாலும் இவள் தனக்கிருந்த சகல வஸ்துகளையும் சகல பொருளாதாரத்தையும் தூக்கிட்டு வந்துட்டான்.
இந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணுன்னா நான் எதையும் செலவழிக்க தயார், கிறிஸ்துவுக்காக நான் எதையும் இழக்க தயார்னு இருந்தால் இல்லையா, இவளை கர்த்தர் கணம் பண்ணினார். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அர்ப்பணிக்கணும். எதுக்காக அர்ப்பணிக்கணும் தெரியுமா? ஆலயத்திற்கு தூணாக இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆலயத்தில் ஆராதனை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ஆலயத்தை அசையாமல் பார்த்து கொள்ளுகிற பங்கு உங்களுடையதாக இருக்கிற பட்சத்தில் நியாய தீர்ப்பு நாளிலே உங்களையும் கர்த்தர் தன்னோடு கூட இருத்தி நியாயம் செய்ய வைப்பார். இந்த மேன்மையை சாலமோன் கொடுக்க முடியாது, ஆனால் இந்த மேன்மையை என் கிறிஸ்து கொடுப்பார். ஏனால் சாலமோனிலும் பெரிய கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அதனால் 2ஆம் வருகைன்னு ஒன்று இருக்குது, ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்குது. அந்த வருகையில் கர்த்தரோடு கூட நீங்கள் பரமேறி போய் திரும்பி வந்து இந்த பூமியை நியாயம் தீர்க்க வேண்டுமானால் சபையிலே நீங்கள் தூண்களாகவும் ஆராதிக்கிறவர்களாகவும் இருந்தே ஆக வேண்டும். அப்படி இருந்தால் தான் உங்களை கர்த்தர் நியாய தீர்ப்பிலே தாம் பக்கத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிற ஒரு மேன்மையை உங்களுக்கு கட்டளையிடுவார். இல்லைன்னா நம்ம எந்த மேன்மைகளை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம், ஆனால் 2ஆம் வருகையிலே, குறிப்பாக ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு போவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்குவோம், ஆலயத்துக்கு 3 கால்களையும் இசைக்கருவிகளையும் கொடுத்ததுனால தேவன் தனது சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் செய்கிற பாக்கியத்தை இந்த ராஜஸ்திரிக்கு கட்டளையிட்டார். அதே தான் நமக்கும். நாமும் அப்படி இருக்க முயற்சி செய்வோம். நிச்சயமாக கிறிஸ்துவானவர் நமக்கு இந்த காரியத்தை செய்ய போதுமானவர். இது வெறுமனே இவ மட்டும்தானா அப்படின்னா இல்லவே இல்லை. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் 23லேருந்து 25 வரைக்கும் அப்படியே ஒரு ரன் த்ரூ பண்ணுவோம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக அண்டர்லைன் பண்ணிக்கங்க, கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. முதலாவது கேளுங்கள், 2வது சீக், தேடுங்கள். சகல ஜனங்களும் தேடினார்கள். ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் சகல தேசத்தாரும் தேடினார்கள். இதை பார்க்கணும், இவர்கிட்ட கேட்கணுன்றதுக்காகவே வருஷம் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுப்பார்களாம். வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேரி கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். இதை வச்சு தான் சாலமோன் ஒரு இராணுவத்தை உருவாக்குகிறார். கீழே இருக்க வசனங்களை வாசித்தா தெரியும். நீங்கள் கொண்டு வருகிற இந்த அர்ப்பணிப்பிலே தான், நீங்கள் செய்கிற இந்த அர்ப்பணத்திலே தான் தேவன் ஒரு பெரிய இராணுவத்தை, சேனையை ஏற்படுத்த போகிறார். அந்த சேனை உங்களுடையது. அந்த சேனையிலே நீங்கள் இருக்க போகிறீர்கள். நீங்கள் கொண்டு வர்றீங்க, நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் தேடுறீங்க, நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். சாலமோனுக்கு அது ஒரு திரள் சேனையை கொண்டு வருமானால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு திரள் சேனையை நம்முடைய தேடுதலின் மூலமாகவும் கேட்கிறதின் மூலமாகவும் கொடுக்கிறதின் மூலமாகவும் ஏற்படுத்த போதுமானவர். நீங்கள் அந்த சேனைக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஆமாம், கர்த்தருடைய சேனைக்குள்ளே நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோன்னா நாம் தேடணும், நாம் கேட்கணும், நம்ம கொடுக்கணும். 3ஐயும் செய்யணும். இவள் மட்டும் செய்யலை, இவள் செய்ததினாலே மொத்த உலகமும் அதை செய்தது. நீங்கள் செய்கிறதுனாலே உங்களை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இதை செய்ய வேண்டும். அப்படி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஒரு வரியில் இதை முடிப்போம். அடையாளங்களை விடுத்து கர்த்தரை தேடும் போதும், மனிதர்களை தவிர்த்து கர்த்தரிடத்திலே நேரடியாக கேட்கும் போதும், இருப்பதை எல்லாம் கர்த்தருக்கும் ஆலயத்துக்கும் கொடுக்கும் போதும் என் குடும்பத்திற்கான ரட்சிப்பையும் நிலைவரமான அவருடைய பிரசன்னத்தையும் நியாய தீர்ப்பிலே எனக்கு மகிமையையும் அவர் தருவது அதிக நிச்சயமாமே. எழுந்து நிற்போம். அவர் உன்னதமானவர், அவர் மகிமையானவர், அவர் என்னை பலப்படுத்துகிறவர். இந்த நாளில் அடையாளங்களை விடுத்து அவரை தேட முயற்சிப்போம். மனிதர்களுடைய ஞானத்தை தவிர்த்து அவருடைய ஞானத்தை கேட்க பிரயாசப்படுவோம். இருக்கிறதுல ஒரு பங்கல்ல, இருக்கிறதையே என்னையவே நான் கொடுப்பதற்கு நான் விட்டு தருகிறேன். நாம் விட்டு தருவோம். நிச்சயமாக என் குடும்பத்துக்கான ரட்சிப்பையும்
அவருடைய நிலைவரமான பிரசன்னத்தையும் நியாயத்தீர்ப்பில் எனக்கு மகிமையையும் அவர் தர போதுமானவராயிருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்த. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமரா. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமரா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தின் சொந்த. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த எலெக்ஷன் டியூட்டியில் டீச்சர்ஸ் நீங்கள் யாரும் உங்களுக்கு கரங்களை உயர்த்தி நாம் ஃபஸ்ட் சர்வீஸ்லேயும் ஜாயின் பண்ணோம். இந்த எலெக்ஷன் 23ஆம் தேதி. அதனால் அதில் இந்த டியூட்டியில் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மற்றவர்களும் போவாங்க. நம்ம சபையிலேருந்து அந்த பணிக்காக செல்லுகிற தேவ பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கணும். ரெண்டாவது டெனிஷா, பாஸ்டர் ரஞ்சித் துணைவியார் புஷ்பகுமாரி, அவங்க 2 பேருக்கும் மே 1 வீக் டியூ டேட் இல்லையா. அடுத்த வாரம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் அவங்க 2 பேருக்காக நாங்கள் ஏற்கனவே நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் சபையாக நாம் எல்லோரும் இணைந்து அந்த பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். டெனிஷா கிப்சன் ஃபர்ஸ்ட் பேபி அவர்களுக்கு, பாஸ்டர் ரஞ்சித் புஷ்பகுமாரி அவங்களுக்கு 2வது டெலிவரி. ஸோ கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய தாய்மார்கள்
நீங்கள் எல்லோரும் நல்ல ஆயத்தமாக, ஒருவேளை அவர் ஃபஸ்ட் சர்வீஸில் தான் புஷ்பகுமாரி வருவாங்க, நம்ம நடத்துவோம். செகண்ட் சர்வீஸில் டெனிஷா அடுத்த வாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி. ஸோ அந்த ஜெபத்தை நம்ம நடத்துவோம். வளைகாப்பு அந்த அது இப்போ நம்ம சபையிலிருந்து நம்ம நடத்த போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ ஆகவே தாய்மார்கள் நீங்கள் எல்லோரும் ஆயத்தமாய் வாருங்கள். அவளுக்காக நம்ம ஆராதனை நேரத்திலேயே ஒரு ஷார்ட் டைம் நம்ம விசேஷமாக ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தர் மகிமையான கிரியைகளை செய்வாராக. நம்முடைய அன்பும் ஜெபமும் தெய்வ பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசின வார்த்தைகள், ஆமென், தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக, வழி நடத்துவாராக. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே, சாலமோனிலும் பெரியவர் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். சகலத்தையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி எங்களை இந்த வார்த்தைகளுக்கு ஒப்புக் கொடுக்கும். திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஆன்லைன் வாயிலாக இந்த செய்தியை கேட்ட தேவஜனங்கள், வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிற மக்கள், பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற மக்கள், குறிப்பாக டெனிஷாவுக்காக புஷ்பகுமாரிக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். நிறை மாத ஆண்டவரே, அந்த நேரத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை குறித்த நேரத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சுக பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீரார். தெய்வ கரம், கர்ப்பத்தின் கனி, கர்த்தரால் வரும் சுதந்திர பிள்ளைகள், அவரால் கிடைக்கும் பலன் நம்முடைய பிள்ளைகளை தீமைகள் பொல்லாப்புகளுக்கு, சத்துருவின் சதிமோச நாசங்களுக்கு விலக்கி காத்துக்கும். மகிமைப்படட்டும். தேவைகளோடு இருக்கிறவங்க, சுகவீனமாக இருக்கிற வயோதிப பிள்ளைகளுக்காக ஜெபம். எடிசனையா நம்முடைய அன்பின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தாமஸ் தர்மலிங்கம் அங்கிள் ஆண்டவரே நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இது முதிர்ந்த தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரே. இமானுவேல் பிரதருக்காக ஜெபம் பண்ணுறோம். நீண்ட காலமாக ஆண்டவரே பாதிப்பில் இருக்கு. பத்மாவதி கிருபாவதி அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் அவங்களை குணமாக்குங்க. உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரத்தில் நடக்கிற VBS ஊழியங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், முயற்சிகள், உங்களுடைய கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசம் ஆண்டவரே, திபரான் சந்திரம்மாக்காக, சகாயராஜுக்காக, பிரான்சிஸ்காக ஜெபம் பண்ணுறோம். தெய்வ கரம் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கு. எளியவர்களை, சிறுமையானவர்களை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் வழி நடத்துங்க. தெய்வ கிருபை உண்டாகும். சிறு பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் அர்ப்பணி. இந்த வெயில் காலங்கள் பிள்ளைகளை எதுவும் பாதிக்காதபடி ஆவி ஆத்மா சரீரத்தை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். வழி நடத்தும். கணம் துதி மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல பாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.